பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பலன் இருந்துட்டு குமார், நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. கதிர் என்ன பார்க்கறதுக்கு தானே இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. நீங்கள் அவங்க போட்டு அடிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது வீட்டில் தெரிஞ்சால் கூட இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் ஆகும். ஆகட்டுமே, யார் வேண்டான்னு சொன்னாங்க. இவங்க ஆளாளுக்கு இங்கே பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இவங்களுக்கு கையை கட்டி வாயை மூடிட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமர்வேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாமா, என்னால் இங்கே எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். நீ நல்லபடியாக கடையை நடத்து. நீ எதையும் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக குமர்வேல் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டுக்கு போன உடனே ராஜி பெரிய பிரச்சனையை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மாச்சி இருந்துட்டு கடைசி வரைக்கும் இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேர போகிறதே கிடையாது, நான் அப்படியே போய் சேர வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டு எதுக்காக நீ அவங்கிட்டலாம் போய் சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன்னை அவன் அடிப்பான், நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நான் கூட அவன் திருந்திட்டான், நல்லவன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் அவன் புத்தி இவ்வளோ தானே காமிச்சிட்டான். இல்லை, அவனுக்கு இந்த ராஜி யாருன்னு நான் காட்ட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சு மீனா இருந்துட்டு கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுகன்யாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு இன்னைக்கான பிரமம் முடிச்சிருக்காங்க.